ஃபர்ஸ்ட் எய்ட் அண்ட் பர்ன்ஸ் அட் ஹோம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா எதுவுமே பண்ணாதீங்க. அதுதான் என்னோட அட்வைஸாக இருக்கும். ஒரு தீக்காயம் ஏற்பட்டுருச்சு அப்படின்னா டேப் வாட்டர், ரன்னிங் டேப் வாட்டரில் எந்த பகுதி இருந்தாலும் சரி, ஒரு கையில் ஏற்பட்டிருக்கலாம், இல்லை உடம்பு ஃபுல்லாக கூட ஏற்பட்டிருக்கலாம், போய் ஒரு டேப் வாட்டரில் நிற்க வைங்க. ஆடைகளை கலந்துட்டு அந்த டேப் வாட்டர் ரன்னிங் வாட்டரில் விட்டோன்னா குளிர்ச்சி ஏற்படும். அதற்காக ஐஸ் வைங்கன்னு சொல்ல மாட்டேன். ஏன்னா ஐஸ் வச்சா இன்னும் காம்ப்ளிகேஷன்ஸ் தான் ஜாஸ்தியாகும். ஐஸ் வைக்காதீங்க, டூத் பேஸ்ட் போடாதீங்க, மாவு போடாதீங்க, மஞ்சள் பொடி போடாதீங்க. எந்த விஷயத்தை கேட்டாலும் பண்ணாதீங்கன்னு தான் சொல்லுவேன். ஜஸ்ட் ஒரு ரன்னிங் டேப் வாட்டரில், ஆர்டினரி டேப் வாட்டர், வெந்நீர் இல்லை, நீங்கள் டெட்டால் போடணும்னு இல்லை, எதுவுமே பண்ண வேண்டாம். ரன்னிங் டேப் வாட்டரில் நீங்கள் 20 மினிட்ஸுக்கு இப்போ கையில் ஒரு விபத்து ஏற்பட்டிருக்குன்னா அந்த கையை 20 மினிட்ஸ் காமிச்சிங்கன்னா போதுமானது. அதை முடிச்சுட்டு நியரஸ்ட்டு ஹாஸ்பிட்டல் ஃபெசிலிட்டி அந்த 20 மினிட்ஸு நீங்கள் அந்த தண்ணியில் கையை காமிச்சிட்டு இருக்கும்போது உங்களோட ஃபேமிலி மெம்பரை நியரஸ்ட் ஹாஸ்பிட்டல் எது இருக்குதுன்னு ஐடென்டிஃபை பண்ண சொல்லுங்கள். அந்த ஒரு வேலையை மட்டும் சொல்லுங்கள். பக்கத்தில் எந்த ஹாஸ்பிட்டல் இருக்கோ அங்கே ட்ரீட்மெண்ட்டுக்கு போங்க. தே வில் டேக் கேர் ஆஃப் இட்.